விஜய் பிஜேபி வலையில் சிக்கவில்லை. அதிமுக வலையில் சிக்குவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அநேகமாக இல்லை. அப்படின்னா அதிமுக வலையை விரிச்சுட்டா காத்துட்டு மிரட்டுதா? இல்லவே இல்லை. எப்படியாவது அந்த கரு சம்பவத்துக்கு பிறகு விஜய் பலவீனப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் ஊடகங்கள்ல கொடுக்கப்பட்டது. நாங்க அந்த சம்பவத்திற்கு பிறகு அடுத்த நாளே நாங்க போட்டோம் அவருடைய செல்வாக்கு உயருது. உண்மையாவே விஜயோட செல்வாக்கு உயர்ந்திருக்குங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இது நாங்க எந்த விதத்துல ஆதரவாக இல்லை, அவருக்கு ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை. விஜய் தான் கடந்த ஒரு மாதமாக தலைப்புச் செய்தியா இருக்கிறாரு. அனைத்து ஊடகங்களில், முக்கியமாக தொலைக்காட்சிகளில் அவர் தான் விவாத பொருளா இருக்காரு. கிட்டத்தட்ட வாரத்துல 7 நாட்கள் விவாதம் நடந்துச்சுன்னா 5 நாட்கள் விஜய் தொடர்பான விவாதமா தான் இருக்கு. அதே மாதிரி கேட்கவே வேண்டாம், யூடியூப்ல அவரை பத்தின தினமும் ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு பேட்டி இடம்பெற்றுட்டே இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தலைப்புச் செய்தி ஆயிட்டாரு. யார் இந்த விஜய் அப்படின்னு இந்தியா முழுக்க கேட்கறாங்க, சர்வதேச அளவுல கேட்கறாங்க, யார் அந்த விஜய் அப்படின்னு சர்வதேச அளவுல அவரை பற்றின விசாரணை அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அவர் மீது அதிகமான வெளிச்சம் கடந்த ஒரு மாதமாக பாய்ந்தது. எதிர்மறையா நிறைய சொல்லப்பட்டது. இதுவே அவருக்கு ஆதரவான விளம்பரமா மாறிடுச்சு. உங்களுக்கே தெரியும். நீங்க பாக்குறவங்க உங்களுடைய அக்கம் பக்கத்துல ஒரு கடைகள்லயோ அல்லது உணவகத்திலயோ நீங்க விசாரிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி விவாதம் அதிகம் இருக்கிறத பார்க்கலாம். அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுறதையும் நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட் போடுறீங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு. நீங்க பேச்சு பாருங்க. நாங்க யாரு பக்கம் சாராம நாங்க இந்த விமர்சனங்களை வைக்கிறோம், இந்த எங்களுடைய கோணங்களை வைக்கிறோம். சரியா? ஆகையால அவருக்கு செல்வாக்கு உயர்ந்துட்டு தான் இருக்கு.